Hello aspirants, welcome to the Apti with AK YouTube channel. நம்ம சேனலில் அரித்மெட்டிக் கான்செப்ட்ஸ் டிசம்பர் 5லேருந்து ரெகுலராக ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் மிக்சர் அண்ட் அலிகேஷன் ஆஸ்பிரண்ட் டவுட் கேட்டார். இது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய எல்பிஓக்கு யூஸ் ஆகக்கூடிய கொஸ்டின் அண்ட் எல்லா விதமான காம்படிஷன் எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகும். லெவல் 2 வரையும் டயர் 2 வரையும் இது யூஸ் ஆகும், மாடரேட் லெவல். சரி வாங்க சம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஆஸ்பிரண்ட்ஸ் இதுதான் அந்த கொஸ்டின். என்ன சொல்லியிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் தான் சம்ம சால்வ் பண்ணணும். கொடுத்துருக்க டேட்டா வச்சு பார்க்கும்போது ஒரு கண்டெய்னரில் 80 லிட்டரு மில்க் அண்ட் வாட்டர் மிக்சர் இருக்குது. ஸோ 80 லிட்டரு, அதில் 3:5 ரேஷியோ. அப்போ டிவைட் பை 5 பண்ணிங்கன்னா 16 கிடைக்கும். இதை வந்து இங்கே இதில் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணதும் 16 × 3 எவ்வளோனா 48, 2 16 32. ஸோ இதுதான் மில்க் அண்ட் வாட்டர் ரேஷியோ. இதுக்கப்புறம் ஒரு ப்ராசஸ் பண்ணுறாங்க. அது என்ன ப்ராசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குவான்டிட்டி ஆஃப் மிக்சரை வெளியே எடுக்கிறாங்க. அதை எடுத்துட்டு அதே குவான்டிட்டி அளவுக்கு மிக்சர் உள்ளே சேர்த்துறாங்க. ஸோ எக்ஸ் இந்த 80 லிட்டர்லேருந்து எக்ஸ் குவான்டிட்டி மிக்சர் வெளியே எடுத்துட்டு ப்ளஸ் எக்ஸ் லிட்டர் மில்க்கு ஆட் பண்ணுறாங்க. இதுதான் ப்ராசஸ். இது எப்படி எழுதுறோன்னா, எக்ஸ் லிட்ரு டோட்டல் இருக்குன்னு வச்சுங்களேன். இது ரேஷியோவை பிரிக்கலாம். ரேஷியோ டு பர்சன்டேஜ் கன்வர்ஷன் நான் தனியாக பிகினர்ஸ் கொடுப்பேன், அது கற்றுக்கோங்க. இது மாடரேட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இது தெரியும். 3/5 2/5ன்னு பிரிக்கலாமா? இதை வந்து 60% ஆஃப் எக்ஸு, இது 40% ஆஃப் எக்ஸு. ஸோ 0.6x மில்க்கு, 0.4x வாட்டர் மைனஸ் பண்ணுறோம். தென் ப்ளஸ் எக்ஸ் லிட்டர் ஆஃப் மில்க்கு ஆட் பண்ணுறோம். இதுதான் நமக்கு ப்ராசஸ். சரி பார்க்கலாம். மைனஸ் எவ்வளோ? 0.6 மில்க்கு வெளியே போகுது. அதே மாதிரி ப்ளஸ்ஸு 0.4 மைனஸ் 0.4x வாட்டர் வெளியே போகுது. இதனால் என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னா, மில்க்குக்கும் வாட்டருக்கும் ரேஷியோ 27/13 மாறுது. ஸோ இவ்வளோ தான் ஆஸ்பிரண்ட்ஸ். இதை நீங்கள் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் ஆன்சர். இந்த 13 கொண்டு வந்து இதில் மேலே மல்டிப்ளை பண்ணோம், இந்த 27 கொண்டு வந்து இதில் மல்டிப்ளை பண்ணோம். இது பெரிய ப்ராசஸ். சாரி ஆஸ்பிரண்ட்ஸ், ஒரு கால்குலேஷன் மிஸ்டேக்கு. 0 மைனஸ் இந்த மாதிரி பண்ணும்போது தான் எக்ஸாமில் ரொம்ப டைம் ஆயிடுது. எனக்கு இந்தியன் பேங்க் எல்பிஓவில் இந்த மாதிரி சம்பவம் ஆயிடுச்சு. ஏஜிஎஸில் இது மாதிரி சின்ன கால்குலேஷன் என்ன ஆட் பண்ணுறோமோ அது ப்ராசஸ் பண்ணாமல் விட்டுட்டோம். ஆட் பண்ணுறது எக்ஸ், இது இவ்வளோ லிட்ரு மிக்சரை வெளியே எடுத்துகிட்டு எக்ஸ் லிட்டர் என்ன பண்ணுறோம், மில்க்கு ஆட் பண்ணுறோம். ரீப்ளேஸ்டு வித் மில்க் இல்லையா? எவ்வளோ மிக்சரை வெளியே எடுத்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிக்சரை உள்ளே போடணும். அப்போ இதுக்கு 48 ப்ளஸ் இது மைனஸ் 0.6 ப்ளஸ் எக்ஸுனா ப்ளஸ் 0.4ன்னு வந்துடும். டிவைட் பை 32 மைனஸ் 0.4x. இதுக்கு இந்த ஃபார்மேட்டுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அப்புறம் இதில் இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சொல்யூஷனை சால்வ் பண்ணலாம். இந்த 27 கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் 13 கொண்டு வந்து இதில் மல்டிப்ளை பண்ணோம். 3வது மெத்தடு நான் அப்ரோச் பண்ணது 3வது மெத்தடு, அதுதான் ஈஸியாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி டேரெக்டாக இருந்தால் இந்த 3வது மெத்தடு. இதுலேருந்து இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆனால் பிஓ மெயின்ஸ்லாம் இதுலேருந்து எக்ஸ்டெண்ட் ஆனால் அதுக்கு ஃபஸ்ட்டு மெத்தட் அது தனியாக வீடியோ கொடுக்குறேன். இப்போ நான் சால்வ் பண்ணுறது 3rd மெத்தடு. செகண்ட் மெத்தடு இது 27 பிறக்கணும், இதை 13 பிறகு இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ண ஆன்சர் கிடைச்சிடும். பட் ஷார்ட்கட் எது பெஸ்ட், இந்த கொஸ்டினுக்கு பெஸ்ட் மெத்தட் என்னென்னா, இந்த ஆப்ஷனில் இருக்கிறது ஒவ்வொன்றா கொண்டு வந்து இங்கே செக் பண்ணணும். இப்போ இந்த 10 லிட்டர் கொண்டு வந்து இங்கே போடுங்க. 4 13 இது இங்கே போட்டால் 40 × 0.4 4, அப்போ 52ன்னு வந்துடும். 52 டிவைட் பை இதில் 28. இந்த ரேஷியோ வருமா? வராது. தென் ஆப்ஷன் பிஏல வந்து இந்த 15 லிட்டர் கொண்டு வந்து இங்கே எக்ஸுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. அப்போ 48 ப்ளஸ் 4 5 6, 6னா 54, 54 27 டிவிசிபிள். சரி, கீழே நம்ம எப்பயுமே இதை வச்சு செக் பண்ணிடலாம். இந்த 4 5 6 இதில் மைனஸ் பண்ணுங்கள் 26. ஸோ 26 நமக்கு 13 டிவிசிபிள் ஆகுது. ஸோ இதை ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கலாம். 48 ப்ளஸ்ஸு 0.4 × 15 6
டிவைடட் பை 32 மைனஸ் இந்த 15 கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் 6. ஸோ நமக்கு 54 டிவைடட் பை 26. இதை அடித்தா 27/13. ஸோ நமக்கு தேவையான ரேஷியோ கிடைச்சிச்சு. அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் 3 மெத்தடில் ஈக்குவேஷன் எலிமினேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த இதுவும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்தால் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அதை நான் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். பட் இந்த கொஷனுக்கு இந்த ஆப்ஷன் இந்த மாதிரி எல்லா கொஸ்டினுக்கும் அமையாது இல்லையா? இங்கே 0.4 இருக்கிற இடத்துல இங்கே 0.5 இருக்கும், 0.56 மாறி இருக்கும். மேக்ஸிமம் அப்படி இருக்கும் மெயின்ஸில். அப்போ நம்ம இது சப்ஸ்டியூஷன் மெத்தடில் தான் நம்ம அப்ரோச் பண்ணணும் இந்த கொஸ்டினுக்கு. பட் இதுலேருந்து எக்ஸ்ட்ரா டேட்டா ஆகுது. இந்த எக்ஸு இதோட நிறுத்திட்டா பரவாயில்ல. எக்ஸாம்பிளாக மெயின்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த x+5 லிட்டர்னு சொல்லி இன்னொரு கொஸ்டினை கொடுத்து இன்னொரு கொஸ்டின் சால்வ் பண்ண சொல்லுவாங்க. அப்போ இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட் ஆட் ஆகாது. ஒன்று கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், இல்லை நான் சொன்னல இந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருந்தால் நம்ம சொன்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணோம். ஸோ நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மிஸ் பண்ணுறதுனால தான் அங்கே அப்ளிகேஷன் சம்மில் நம்ம உட்கார்றதுக்கான காரணங்கள். கொஸ்டின் எப்படியெல்லாம் பாசிபிலிட்டி கேட்பாங்கன்றது நம்ம தெரிஞ்சுட்டு போகணும். இதோட நிறுத்திட்டா இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் மெத்தடு. சப்போஸ் இந்த மாதிரி இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நீங்கள் 15ன்னு இந்த ஈக்குவேஷனை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எக்ஸ் ஈக்குவல் டு 15 கண்டுபிடிச்சி தென் என்ன பண்ணணும்னா புது ஒரு கொஸ்டின் இல்லை புது ஒரு டாப்பிக்லேயே ஆட் பண்ணுவான். இதுலேருந்து போட்டன் ஸ்ட்ரீமில் கேட்பான் x+15 x+5 லிட்டரில் ஒரு போட்டு போகுது அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட் வேலைக்காகாது, இந்த ஃபஸ்ட் 2 மெத்தடில் யூஸ் ஆகணும். பட் இந்த கொஸ்டினில் டைம் சேவ் பண்ணணும்னா சப்ஸ்டியூஷன் மெத்தடு. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆப்டி வித் ஏகே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். அண்டு டிஎன் பேங்கர்ஸில் பேங்கிங் கைடன்ஸ் கொடுக்குறோம். இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி டிஎன்பிசி இந்த சேனலில் என்னென்ன பார்ப்போம்னா எஸ்எஸ்சி டிஎன்பிசி அண்டு ரயில்வே எக்ஸாம், முக்கியமாக ரயில்வே என்டிபிசி எக்ஸாமுக்கு நான் ஃபியூச்சரில் கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணுவேன். எஸ்பிஐ பிஓக்கும் என்டிபிசி டயர் 2 இந்த லெவலுக்கு 2த்துக்கு சேர்த்து நான் எஸ்பிஐ பிஓக்கு நீங்கள் ப்ரிலிம்ஸ் படித்தா எஸ்எஸ்சி டயர் 2 என்டிபிசி டயர் 2 இந்த 3 லெவலுக்கும் சேர்த்து நான் December 5 to அதாவது January 20 வரைக்கும் ஒரு சீரீஸ் கொடுப்பேன். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய அர்த்தமெட்டிக் டாப்பிக்கில் நீங்கள் மாஸ்டர் பண்ணலாம். ஸோ எஸ்எஸ்சி ஆஸ்பிரண்ட், டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் அண்ட் பேங்கிங் படிக்கக்கூடிய எல்லா ஆஸ்பிரண்ட்ஸுக்கு தேவையான அர்த்தமெட்டிக் சம்மும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த சேனலில் பிடிஎஃப்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ சேனல்லையும் இந்த டெலகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆஸ்பிரண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.